உங்கள் வங்கிக் கணக்கிற்கு வரவேண்டிய பிஎம் கிசான் 2000 ரூபாய் பணம் இந்த முறை வராது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆமா மக்களே, அனைத்து ஏழை எளிய மக்களும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய விவசாயிகளும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த 22வது தவணை பணத்தில் இப்போது ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்போது அதிரடியாக பயனாளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு உண்மையான விவசாயியாக இருந்தாலும் உங்கள் சிறிய கவனக்குறைவு உங்கள் பணத்தை தடுத்து நிறுத்தப் போகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் இப்போது ஒரு மிகப்பெரிய நிதி யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. ஒரு பக்கம் மாநில அரசின் 5000 ரூபாய் திட்டம், இன்னொரு பக்கம் மத்திய அரசின் 12000 ரூபாய் அதிரடி திட்டம். இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு சாமானிய குடும்பத்திற்கு மொத்தமாக 21000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அது எப்படி? உங்கள் பெயர் தற்போதைய புதிய பட்டியலில் இருக்கிறதா இல்லையா? தகுதி இருந்தும் பெயர் நீக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் ஆதாரத்துடன் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்யும் ஒரு சின்ன தவறு உங்களுக்கு வரவேண்டிய பெரிய தொகையை தடுத்துவிடும். நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். பிஎம் கிசான் 22வது தவணை பணம் எப்போது வரும் என்று லட்சக்கணக்கான விவசாயிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த அதிகாரப்பூர்வ தேதி. வரும் 10ஆம் தேதி முதல் தகுதியுள்ள விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட உள்ளது. இந்த தொகை நேரடியாக விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் 3 தவணைகளாக டெபாசிட் செய்யப்படுகிறது. ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியுதவியை மத்திய அரசு வழங்கி வருகிறது. இது விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இங்கேதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. இந்த தவணை பணம் வெளியிடப்படுவதற்கு முன்பாக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய மறுசரிபார்ப்பை நடத்தியிருக்கிறது. இதில் போலியான விவசாயிகள் என்று கண்டறியப்பட்ட லட்சக்கணக்கான பெயர்கள் பயனாளர் பட்டியலில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே ஒரு புதிய பெயர் பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் பெயர் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த 22வது தவணை பணம் கிடைக்கும். மற்றவர்கள் அனைவரும் போலியான விவசாயிகள் என்று வதைப்படுத்தப்பட்டு நீக்கப்பட்டுள்ளார்கள் என்பதற்கான ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. ஒருவேளை நீங்கள் உண்மையான விவசாயியாக இருந்தும் உங்கள் பெயர் நீக்கப்பட்டிருந்தால் அதை மறுபரிசீலனை செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் எந்த தேதியில் பணம் வரும் என்பதையும் விரிவாக பார்ப்போம். ஏன் அரசாங்கம் இவ்வளவு கடுமையான முடிவை எடுத்து இத்தனை லட்சம் பெயர்களை நீக்கியிருக்கிறது? இந்த திட்டத்தின் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் தகுதியான பயனாளர்கள் மட்டுமே பயன்களை பெறுவதை உறுதி செய்யவும் அரசாங்கம் இந்த மறுசரிபார்ப்பை செய்துள்ளது. இதற்கு 2 மிக முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது நில சரிபார்ப்பு. பிப்ரவரி 1ஆம் தேதி 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு தங்கள் பெயரில் நிலத்தை பதிவு செய்த விவசாயிகள் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் தகுதியற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். நில உரிமை என்பது இந்த திட்டத்தின் அடிப்படை தகுதி என்பதால் ஆவணங்கள் சரியாக பொருந்தவில்லை என்றால் பெயர் நீக்கப்படும். இரண்டாவது மிக முக்கியமான காரணம் குடும்ப விதிமுறை. ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி மற்றும் மைனர் குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து ஒரே குடும்பமாகவே கருதப்படுவீர்கள். ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே இந்த திட்டத்தின் பலனை பெற முடியும். ஒருவேளை ஒரே குடும்பத்தில் 2 பேர் இந்த திட்டத்தில் இணைந்து பணம் பெற்று வந்திருந்தால் அதில் ஒருவரது பெயர் முழுமையாக நீக்கப்படும். விசாரணைக்கு பிறகுதான் இந்த புதிய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் விவசாயிகளுக்கு கவலையை ஏற்படுத்தினாலும் தகுதியுள்ளவர்களுக்கு பணம் போய் சேர இது அவசியமாகிறது. அடுத்ததாக நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது உங்கள் EKYC அப்டேட். இதுவரை பிஎம் கிசான் தொகை வராமல் இருப்பதற்கு முக்கியமான காரணமே இந்த EKYC தான். உங்கள் வங்கி கணக்கு விவரம், பாஸ் புத்தகம், IFSC கோட் ஆகியவற்றை வைத்து உங்கள் EKYC சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் முறையில் அரசாங்கம் பணத்தை செலுத்தும் போது ஆதார் இணைக்கப்பட்ட முதன்மை வங்கி கணக்கிற்கு மட்டுமே பணம் வந்து சேரும். இப்போது ஒரு சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான அரசியல் மாற்றத்தை பார்ப்போம். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது. ஆளுங்கட்சியான திமுக கலைஞர் மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைகால சிறப்பு தொகுப்பு நிதி என 5000 ரூபாயை சேர்த்து ஒரே தவணையாக வழங்கியது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதை முறியடிக்க மத்திய அரசு ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் திருச்சி மற்றும் புதுச்சேரிக்கு வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனையை நடத்தினார். அதில் தமிழக அரசின் 5000 ரூபாய் திட்டம் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி விவாதிக்கப்பட்டது. இதை தாண்டி வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு மெகா ஆஃபரை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஆலோசனை செய்யப்பட்டது. அதன்படி மத்திய அரசின் கேஸ் மானியம், உரமானியம் மற்றும் பிஎம் கிசான் நிதி ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமாக 12000 ரூபாய் வரை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது. பிஎம் கிசான் தொகையை ஆண்டுக்கு 6000 8000 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவாக உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இது நடந்தால் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது நாம் ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். நீங்கள் எப்படி 21000 ரூபாய் வரை பலன் பெற முடியும்? மத்திய
அரசின் புதிய ஒருங்கிணைந்த திட்டம் மூலம் 12,000 ரூபாய், தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை மற்றும் தேர்தல் கால சிறப்பு தொகுப்பாக 5,000 ரூபாய், இதனுடன் பொங்கல் பரிசு தொகை 3,000 ரூபாய் மற்றும் மகளிர் உரிமை தொகையின் ஒரு தவணை என அனைத்தையும் சேர்த்தால் ஒரு சாமானிய குடும்பத்திற்கு தேர்தல் காலத்தில் மிகப்பெரிய நிதி உதவி கிடைக்கப் போகிறது. ஆனால் இந்த திட்டங்களில் பயன்பெற நீங்கள் சில முக்கியமான தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக மாநில அரசின் மகளிர் உரிமை தொகைக்கு 21 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும் மற்றும் ரேஷன் கார்டு கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். சொத்து விவரங்களை பொறுத்தவரை 5 ஏக்கருக்குள் புஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்குள் நஞ்சை நிலம் மட்டுமே இருக்க வேண்டும். மின்சார பயன்பாடு ஆண்டுக்கு 3600 யூனிட்டிற்கு குறைவாக இருக்க வேண்டும். வீட்டில் கார் போன்ற கனரக வாகனங்கள் இருக்கக்கூடாது. இந்த விதிமுறைகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் மீறினாலும் உங்கள் பணம் நிறுத்தப்படலாம். ஏற்கனவே பலருக்கு பணம் நின்றதற்கு இதுவே காரணம். எனவே புதிய விண்ணப்பம் வரும்போது இந்த தகுதிகளை சரிபார்த்து விண்ணப்பிக்க தயாராக இருங்கள். உங்களது வங்கிக் கணக்கில் ஆதார் சரியாக இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இப்போதே ஒரு முறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். NPCI லிங்க் என்று சொல்லப்படும் ஆதார் இணைப்பு சரியாக இருந்தால் மட்டுமே மத்திய மாநில அரசுகளின் பணம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த அரசு திட்டங்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உடனே கீழே கமெண்ட் செய்யுங்கள். நமது சேனலில் மட்டும்தான் எல்லா கமெண்ட்டுகளுக்கும் நாங்கள் உடனுக்குடன் பதில் சொல்கிறோம், உங்களுக்கான தீர்வை வழங்குகிறோம். எந்த ஒரு சேனலிலும் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இவ்வளவு விரைவாக பதில் கிடைக்காது. இது போன்ற துல்லியமான மற்றும் முக்கியமான அரசு அப்டேட்டுகளை நீங்கள் தவறாமல் தெரிந்து கொள்ள நமது சாக்சார் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் விவசாய தோழர்களுக்கு பகிருங்கள். அவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக அமையும். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.